Taste the Daily. சிறி அருகே மின்சாரம் தாக்கி இறந்த கூலி தொழிலாளி உடலை நடுரோட்டில் வைத்த விடிய அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். நாச்சம்பட்டியைச் சேர்ந்த வடமலை என்ற கூலி தொழிலாளி சிறுகாம்பூர் பெருவள வாய்க்கால் அருகே கூலி வேலைக்கு சென்ற நிலையில் மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கி இறந்தார். இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் அலட்சியத்துடன் செயல்படும் விடிய அரசின் மின்வாரியத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டியும் அவரது உடலை நடுரோட்டில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுகாம்பூருக்கு போன இடத்துல மம்டி வேலை செஞ்சுட்டு சாப்பிடும் பொழுது கரண்ட் கம்பி அறுந்து விழுந்து அவர் அங்கேயே இறந்து போயிட்டார். இறந்து போனதுனால அவங்க வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்காரமாக இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். அந்த 2 பசங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு இல்லைன்னா கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது நிதி தொகை ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்ல ஆபத்தான முறையில் பரிசல் மூலம் சென்று வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பவானி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டித்தருவதாக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை அந்தியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் நிறைவேற்றவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அனல் மின் நிலையத்தில் பணியின் போது உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளியின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட் பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்த மனோகரன் என்ற ஒப்பந்த ஊழியர் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி உயிரிழந்தார். மனோகரன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.